Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் எஸ் ராமசாமி படையாட்சியரின் 108வது பிறந்த நாளையொட்டி கடலூரில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவின் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளர்கள் MC சம்பத், சுரத்தூர் ராஜேந்திரன், KA பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தில்லை நாயகபுரம் ஊராட்சியில் புதிய நியாய விலை கடை கட்டடம் கட்டுவதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் தொடங்கி வைத்தார். தில்லை நாயகபுரம் ஊராட்சியில் புதிதாக நியாய விலை கடை கட்டடம் கட்டுவதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 13 லட்சம் ஒதுக்கப்பட்டு கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான KA பாண்டியன் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் வாக்குச்சாவடி மையங்கள் மறுசீரமைப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை முன்வைத்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக சார்பில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அணைக்கட்டு வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் ஒரே நபரின் பெயர் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் அப்படியே இருக்கிறது, நீக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரே நபருக்கு ஒரே பேஜ், ஒரு பூத்தில், ஒரு வார்டில் ஒரே பூத்தில் ஒரே ஆளுக்கு 4 ஓட்டு இருக்குது. அதே போல் ஒரே வார்டில் ஒரு நபருக்கு 4 பூத்துலேயும் ஓட்டு இருக்குது. 3 பூத்து, ஒரே ஆளுக்கு 3 பூத்துலேயும் ஓட்டு இருக்கு. அதே போல் டபுள் என்ட்ரி ஒரு 1100 பேருக்கு மேலாக டபுள் என்ட்ரி 1100 இடத்துல இருக்கிறது. மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அதிமுக நகர்மன்ற தலைவர் விடிய அரசின் அராஜகத்திற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் பதவியேற்றார். உஸ்லம்பட்டி நகர்மன்ற தலைவர் சகுந்தலா கடந்த ஆண்டு திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்ததால் ஆத்திரமடைந்த விடிய அரசு அவரை தகுதி நீக்கம் செய்தது. இதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தை நாடியதை அடுத்து அவரது தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டது. ஆனாலும் அவரை பதவியேற்க விடாமல் விடியா திமுக அரசு அலைக்கழித்தது. இதனால் சகுந்தலா மீண்டும் நீதிமன்ற உத்தரவை பெற்று அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடன் உஸ்லம்பட்டி நகர்மன்ற தலைவராக பதவியேற்றார். என்னை 5 மாதத்துக்கு முன்னாடி பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. சேர்மனாகவும் கமிஷனராகவும் 2 பதவி நீக்கம் பண்ணாங்க. நான் எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டு சென்னை கோர்ட்டில் தாக்கல் பண்ணேன். எனக்கு 26/8 அங்கே இதாச்சு. நான் திரும்ப ஆமாம், எனக்கு கோர்ட்டில் தீர்ப்பாச்சு. நான் 10ஆம் தேதி கமிஷனரை பார்த்து, என்ன சார் எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் போய் கமிஷனர் மேலே கண்டனம் நோட்டீஸ் போட்டேன். அவமதி பழக்கு போட்டதில் அவர் திரும்ப நேற்று எனக்கு, நீங்கள் பதவி நீடிக்கலாம், கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் பதவி நீடிக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி உசிலம்பட்டி சேர்மனாக உட்காந்துருக்கேன், மக்கள் பணி செய்ய போகிறேன். எனக்கு நீதி ஜெயிச்சிருச்சு, தர்மமும் வென்றது.